ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பார்மசி யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே மணப்பாடு பீச் போய் பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாடு பீச்சை தான் இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். மணப்பாடு பீச் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷத்துடனும் ஒரு பக்கம் வந்து மன அமைதிக்கான இடமும் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு டைம் மணப்பாடு பீச் போய் பாருங்கள். நல்லா அமைதியாகவும் இருக்குது, நல்லா ஆக்ரோஷமாகவும் இருக்குது. பீச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பயங்கரம், நல்லா நீட்டாக க்ளீனாகவும் இருக்குது, நல்லா அமைதியான இடமாகவும் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 8 பசங்க வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். அப்படியே திருச்செந்தூர் முருகன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு 1/2 3/4 மணி நேரம் ஆகும். அப்படியே மணப்பாடு பஸ் ஏறி அப்படியே உள்ளே வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவர் ஒருத்தர் ரெகுலராக போகிறதுனால அங்கே ஒரு ஆட்டோ இருக்குது. அவர்கிட்ட கால் பண்ணி கூப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு வந்துட்டார். அப்படியே அவரை பிடிச்சி போயிட்டே இருந்தோம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடலில் அப்படியே எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா மண் அரிப்பு பயங்கரமாக ஏறிப்படும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிக்கும்போது பார்த்து தான் குளிக்கணும். கடல் அலையை வந்து சீற்றம் இல்லாதப்போ தான் குளிக்கணும். இப்படி சீற்றத்தோடு இருக்கும்போது குளிச்சிங்க அப்படின்னா மண் உள்ளே இழுத்துட்டு போயிடும். மண் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஆக்ரோஷம் தான் இருக்குது. இவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம காய்ஸ் தான். கடல் அலை அப்படி பார்க்கும்போது நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். இப்போ தான் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பார்த்துட்டு அப்படியே மணப்பாடு வந்தோம். இதை பார்த்திங்கன்னா அந்த அப்படியே சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பயங்கரமாக வியூஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ அதை பார்த்திங்கன்னா போன டைம் வந்தப்போ தண்ணி வந்து இங்கே க்ளோஸாக இருந்துச்சு. அப்படியே நம்ம மணப்பாடு போனதுனால அப்படியே ஒரு மேட்ச் போடுன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் அப்படியே போனோம். நாங்கள் எப்பயுமே வந்து எம்எஸ்ஆர் போர்ட்ஸ் மேட்டூர் டேமில் இருக்கிற எம்எஸ்ஆர் போர்ட்ஸில் தான் பேட்டை வாங்குவோம். அப்படியே பேட்டை வாங்கிட்டு அந்த பேட்டில் விளாட்லான்னு போனோம். அப்படியே பார்க்கும்போது கடலில் கண்குள்ள சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மண்ணோடு சேர்ந்து அப்படியே அரிச்சிட்டு வரோம். நம்ம காய்ஸ் தான், நம்ம டீமில் ஒரு ஆள். அப்படி கடலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பார்க்க பயங்கரமாக இருக்குது. நீங்களும் போனீங்க அப்படின்னு என்ஜாய் பண்ணுங்கள் மணப்பாடு பீச்சுக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்எஸ்ஆர் போர்ட்ஸில் தான் பேட்டை வாங்கினோம். அந்த பேட்டும் பார்த்தீங்கன்னா பேக் கவரும் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பேட்டை பார்த்தீங்கன்னா ஆஃபர் பரிசாக நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கும் பேட்டை வேணும் அப்படின்னா எம்எஸ்ஆர் போர்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அமைதியாகவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம் ஆக்ரோஷமாகவும் இருக்கும் இந்த பீச்சு. இதுக்கு மணப்பாடு இதுவும் பயங்கரமாக வெசல். இதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தடம் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா ஏதோ பவர் பிளான்ட் வரும்னு சொல்லி ஏதோ போட்டிருக்காங்க. அதை பார்த்து நிற்கிது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அமைதி, இன்னொரு பக்கம் வந்து ஆக்ரோஷத்தோட கடலில் சீற்றம் இருக்குது. நீங்களே பாருங்கள், கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம எவ்வளோ நாள் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டோம். அப்படியே ஒரு ட்ரிப்பு போனோம். அந்த ட்ரிப்பில் பார்த்துட்டு நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறப்போ கூட்டம் கம்மி தான். இங்கே எப்பயுமே வந்து நல்லா பீச்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா சேட்டலைட்டு மேலே வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும். நீங்களும் போகிறதா போய் பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிக்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் வீடியோ போட்ட டைம் இல்லாதால இப்போ தான் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கடலோரத்தில் வந்து கல்லுலாம் அடுக்கி வச்சு அந்த ரோடு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு கடல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மணப்பாடு போக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடல் சீற்றமும் அந்த வந்து அதோட சாரல் மலை மேலே தூரல் போடும் அடிக்கடி. அங்கே நல்லா பயங்கரமாக இருக்கும். வெயில் அடித்தாலும் அந்தளவுக்கு தெரிவிக்காது. அங்கே ஆனால் வெயில் அதிகமாக இருக்காது அந்த இடத்துல மணப்பாடில். இந்த பார்த்திங்கன்னா கடலை வந்து ஜூம் பண்ணி பார்த்தோம். நல்லா பயங்கரமாக இருக்குது. அங்கேருந்து வரும்போது வந்து மணலோடு சேர்த்து தான் அடிச்சிட்டு வருது. நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் பார்த்து குளிங்க. ஆனால் அதிகமாக அங்கே குளிக்க அலோடு கிடையாது. அங்கே வந்து பாறைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் அமைதியாக இருக்கும், ஆனால் மண் சூழல் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நம்ம சேனலில் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக தொடர்ந்து போடுவோம். கடல் அலை அப்படியே கொந்தளிச்சு கொண்டு இருக்குது. நாம் ஒரு 8 பசங்க பிளான் பண்ணி போயிருந்தோம். நல்லா கரெக்டான டைமிங்கும் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம அப்படியே அடுத்து திருநெல்வேலி போயிட்டு அப்படியே நெல்லைப்பர் கோயிலை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். கரெக்டாக இருக்கும் கடல். நம்ம பிளான் பண்ண டைமுக்கு கரெக்டாகவும் போனோம் பீச்சுக்கும். இங்கே சாப்பாடுமே நல்லாயிருக்கும் மணப்பாடு பீச்சில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அமைதியாக இருக்கும் பீச்சு. நீங்களும் போய் பார்க்குறதா மணப்பாடு பீச் போய் பாருங்கள்.